இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று 2026 ஜூலை 3 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை திதியை காலை 10:25 மணி வரை உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்குகிறது. இன்று சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய மிக அற்புதமான நாளாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் காலை 11:22 மணி வரை உள்ளது. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகத்தை பொறுத்தவரை காலை 11:22 மணி முதல் சித்த யோகம் அமைகிறது. நல்ல நேரங்கள் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை. காலை கூடுதல் நல்ல நேரம் காலை 10 மணி முதல் காலை 10:30 மணி வரை. மதியம் நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இரவு நல்ல நேரம் இரவு 8 மணி முதல் இரவு 11 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் காலை 7:30 மணி வரை மற்றும் மதியம் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை. தவிர்க்க வேண்டிய அசுப நேரங்கள் ரகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்று சுப காரியங்களை தொடங்க நினைப்பவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ரகு காலம் மற்றும் யமகண்டம் இல்லாத நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரை இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் மிதுன ராசிக்காரர்கள் இன்று புதிய முதலீடுகள் மற்றும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வீடு மற்றும் குடும்பச் சூழல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற குருவின் சுப நடமாட்டம் இருப்பதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இன்று புதிய சொத்துக்கள் வாங்குவதும் நிலம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் போன்ற காரியங்கள் மிகவும் சாதகமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்படாத லாபம் கைக்கு வந்து சேரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் இணைந்து புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ஜன்ம ராசியில் செவ்வாயின் தாக்கம் இருந்ததால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு மற்றும் சூரியனின் சேர்க்கை வலுவாக உள்ளது. இதனால் உங்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகும். எதையும் சாதிக்கும் வல்லமை இன்று உங்களுக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபம் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் நீங்கள் காட்டும் சுறுசுறுப்பு மற்றவர்களை வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் அதிகாரமும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் வார்த்தைகள் சாதகமாக முடியும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் புத்தி கூர்மை மற்றும் ஆலோசனைகள் இன்று மிக சிறந்த முறையில் வேலை செய்யும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருப்பதால் நிதி நிலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வராது என்று நினைத்த பழைய கடன்கள் இன்று வசூலாகும். இருப்பினும் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது நன்மையை தரும்.
பயன் பயணங்களின் போது உங்களது விலைமதிப்பற்ற பொருட்களையும் பணப்பையையும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டி வரலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். கணவன் அல்லது மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் உன்னதமான நாளாக அமையப் போகிறது. உங்கள் ராசியிலேயே சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் இணைந்திருப்பதால் சமூகத்தில் உங்களுக்கு கீர்த்தியையும் அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களின் சாமர்த்தியமான பேச்சு இன்று பல இடங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த காரியங்கள் தடைகள் அனைத்தும் இன்று பனி போல நீங்கி எதிர்பாராத பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவு புதிய முதலீடுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5, 7. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் பெயர்ச்சி அமைந்துள்ளது. கேதுவின் தாக்கம் காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது காரணமற்ற பயம், தாழ்வு மனப்பான்மை அல்லது காரியங்களில் அக்கறையின்மை போன்ற உணர்வுகள் தலை தூக்கலாம். ஆனால் மற்ற சுபகாரியங்களின் பார்வை மற்றும் குருவின் அருளால் அனைத்து பணிகளும் சரியான நேரத்தில் நல்லபடியாக முடியும். பொருளாதார ரீதியாக இன்று சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அல்லது மங்களகரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தால் உங்கள் உழைப்பிற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக பயன்கள் செல்வதற்கான திட்டங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாக லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு இன்று உங்களுக்கு யோகமான நாளாக அமையப் போகிறது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியிலும் முழுமையான வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவிற்கு பணவரத்து அதிகரிக்கும். லாபம் இரட்டிப்பாகும். புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வது போன்ற காரியங்கள் இதில் ஈடுபடலாம். மாணவர்கள் கல்வியில் மிக சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள். சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். மேற்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய நிலுவைத் தொகைகள் அனைத்தும் இன்று கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 6, 8. துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் மிக பெரிய முன்னேற்றமும் மாற்றங்களும் உண்டாகுமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். அரசாங்க வழியில் எதிர்பாராத சலுகைகள் மற்றும் அனுமதிகள் இன்று எளிதாக கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்திற்கு பெரும் நன்மை தரும். பிள்ளைகளின் சாதனைகளால்
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். பொருளாதார நிலை வலுவாக இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 7. விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியன் பலமாக இருப்பதால் இன்று உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் விளங்கும். தந்தையின் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவரிடமிருந்து எதிர்பாராத உதவிகள் மற்றும் சொத்துக்கள் வந்து சேரும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் பயன்கள் அனைத்தும் பெரும் காரிய அனுகூலத்தை தரும். புதிய கூட்டு தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக இருந்த பணிச்சுமைகள் குறைந்து நிம்மதியான சூழல் உண்டாகும். உங்களின் திறமையான பேச்சால் எதிர்பார்ப்புகளையும் துரோகங்களையும் முறியடிப்பீர்கள். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் பெருகும். தூரத்து உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 5, 9. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி இருப்பதால் இன்று நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயங்களில் அலட்சியம் காட்டாமல் முறையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது நல்லது. வாகனங்களை ஓட்டும் போது மிகவும் நிதானம் தேவை. வேகத்தை குறைத்து செல்வது விபத்துகளை தவிர்க்கும். தேவையற்ற வெளிவட்டார தொடர்புகள் மற்றும் அனாவசிய விவாதங்களில் இருந்து தள்ளி இருப்பது உங்கள் பெயருக்கு களங்கம் வராமல் காக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம் என்பதால் ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் அமைதியாக இருங்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 9. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாக களத்திரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவின் பார்வை மிக சிறப்பாக பதிகிறது. இதனால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போன சந்தோஷம் மற்றும் நிம்மதி மீண்டும் தலைக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கமும் அந்யோன்யமும் முன்பை விட அதிகரிக்கும். திருமணம் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய பெற்று சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். இதனால் வியாபாரம் பல மடங்கு பெருகும். லாபம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 7. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இருப்பதால் இன்று உங்களின் நீண்ட கால போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்களின் எதிரிகள் மற்றும் உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் அனைவரும் உங்கள் திறமையை கண்டு விலகி போவார்கள். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான புதிய வழிகள் பிறக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் கடின உழைப்பால் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை
புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. தேவையற்ற வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தாய்வழி உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகளும் உதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சாம்பல். அதிர்ஷ்ட எண் 5, 8. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியன் சேர்க்கை இருப்பதால் இன்று உங்களுக்கு புத்தி சாதுரியம் மற்றும் அறிவுத்திறன் மிகச்சிறந்த முறையில் வெளிப்படும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமையும் புகழும் தேடி வரும். அவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கலைத்துறை மற்றும் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் நன்மதிப்பும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சமூகமாக முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் காண்பீர்கள். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். கணவன் மனைவி இடையே இருந்து கருத்து வேறுபாடுகள் அமைந்து ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 9. இன்றைய நாளுக்கான பொதுவான ஆன்மீக வழிபாட்டு முறைகள். இன்று சங்கடஹர சதுர்த்தி மற்றும் திருவோணம் நட்சத்திரம் இணைந்து வரும் மிக அற்புதமான நாளாகும். எனவே இன்று காலை அல்லது மாலை வேளையில் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அவருக்கு அருகம்புல்லால் மாலை சுற்றி கொழுக்கட்டை அல்லது மோதகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. ராகு தோஷம் அல்லது காரியத்தை தடைகள் உள்ளவர்கள் இன்றைய நல்ல நேரங்களில் விநாயகர் பெருமானை மனமுருகி வழிபட அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும். மேலும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி தாயாரையும் துர்க்கை அம்மனையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்பத்தில் செல்வ செழிப்பை அள்ளித்தரும். இன்றைய ராசி பலன் தொகுப்பு உள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாள் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் வெற்றிகளையும் தரும் மங்களகரமான நாளாக அமைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.